நமஸ்காரம். சர்வ குருப்பியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத கும்பராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும்? 2025 மே மாதம் 14ஆம் தேதி நிகழக்கூடியது குரு பயிற்சி. சந்தேகமே இல்லை சார், ஓஹோன்னு இருக்கும். முதல்ல என்ன, சனியில இருந்து ரிலீஃப் ஆயிடுது. சோ நம்ம கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கும்பத்தில் ராகு, 2ல் சனி, 3ல் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, 6ல் செவ்வாய், கடகத்தில் செவ்வாய், 7ல் சிம்மத்தில் கேது, 12ல் சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7 நாட்டு சனி பாத சனி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா 5 வருடங்கள் கடந்து விட்டோம் சார். நம்ம அடுத்த 2.5 வருடங்கள் அது அப்படி இப்படி ஓடிடும். ஏன்னா அவரு போய் உட்கார்ந்து இருக்கிற வீடும் தான் சொந்த வீட்டுல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த மனுஷன் இப்ப வேற ஒருத்தருடைய வீட்டுல போய் உட்காந்துட்டார். அதுவும் குருவனுடைய வீடு. நமக்கு எப்படிப்பட்ட வீடு? 2க்கும் 11க்கும் உள்ள லாபஸ்தான அதிபதியான குருவனுடைய வீடு. அந்த குரு நமக்கு 5ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு சார். அதுதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்முடைய வீட்டை, கும்பத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால கொஞ்சம் 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 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துட்டு வந்துடும் சார். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது குரு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துடுவார் சார். உடனே தீர்த்துருவாரான்னா தீர்க்க மாட்டார். ஆனால் நிச்சயமாக இந்த மே மாசம் ஜூன் ஜூலையில இருந்து ஆரம்பித்து அடுத்த ஒரு வருஷத்துல பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். குரு பயிற்சி அந்த அளவுக்கு நமக்கு ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத பணவரவு, எதிர்பார்க்காத பொசிஷன், எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு சன்மானம். ஒரு 70 வயசுல மேல இருக்கிறவங்களுக்கு, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட கேது திசை இருப்பவர்களுக்கு, அதுவும் சதயம் புரட்டாதி கேது திசை, சதயத்தில் இருக்கிறவர்களுக்கு, அவிட்டம் இருப்பவர்களுக்கு, 50 வயசுக்கு மேல கேது திசை வருபவர்களுக்கு ஒரு நல்ல சன்மானம் வரும் சார். எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. அதாவது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கொடுக்கலாம், அப்ரிசியேஷன் அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அதுவும் குரு பயிற்சி 4ஆம் வீட்டில் இருந்த குரு 5ஆம் வீட்டுக்கு போறார். அந்த 4ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. 4க்கும் 5, 6, 7, 8, 9க்கும் உடையவன். அந்த 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பூர்வபுண்ணிய ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் குருக்கும் கொஞ்சம் அவ்வளவா ஆகாது இருந்தாலும், குரு உட்கார்ந்து இருக்கிற வீடு புதனுடைய வீடு. அதனால அவருடைய பார்வை ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அதனால நல்ல பைசா தருவார். கூட சனி நமக்கு 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துருந்தாலும் உழைப்பை கசக்கி புழிந்து வாங்கி கொள்வார். அதுல ஒன்றும் சந்தேகம். நம்ம எப்பயுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கச்சவே அல்லது ஒரு பயிற்சியை சொல்லச்சவே அந்த பயிற்சியினுடைய அதிபதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ குரு பயிற்சி அப்படின்னா குரு பயிற்சியை மட்டும் பார்க்கறது இல்லை. கூட இந்த சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி நிகழ்ந்தது அல்லது நிகழப் போகிறது. அது மட்டும் இல்ல, நம்ம சொல்றோம் இல்லையா, அதிகமா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், இந்தந்த மாதங்கள்ல இருக்கும். அப்படி எதை வச்சு சொல்றோம்? சூரியனுடைய வச்சு. ஏன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவன், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவன் சூரியன். அந்த வீடு சூரியனுடைய வீடு சிம்மம். சோ அந்த சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தி கொண்டு வருகிறார். அந்த மாதிரி அந்த பொசிஷனையும் பார்த்துதான் பொதுவாகவே எல்லாரும் பலன் சொல்லுவார். அதுவும் நாம அதை பார்த்துதான் நிச்சயமாக பலன் சொல்லுகிறோம். அதனால என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் நான் கமெண்ட்லயும் பார்ப்பீங்க, பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்றது, சில சந்தர்ப்பங்களில் இப்படி ஏன் சார் நடக்குது, அப்படி ஏன் சார் நடக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய காணொலி மூலமாவும் பதில் சொல்றேன், பர்சனலாவும் சொல்றேன். அதனால நீங்க இது வீட்டில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்ல போடுங்க. அடுத்து வரக்கூடிய காணொலிகள்ல நான் சொல்றேன். ஏன்னா பர்சனலா நான் அதிகமா என்டர்டெயின் பண்றதில்லை, வேற பல கமிட்மெண்ட்ஸ் எனக்கு அப்படிங்கிறதுனால. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது 5ஆம் வீட்டு குரு போறதுனால வீடு, மனை, வாகனம் வாங்கணும் யாராவது நினைச்சீங்கன்னா, முயற்சி எடுத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் போட்டாதான் ஆர்டர் வரும். முயற்சி எடுத்தோமையானால் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. அது சூரியனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தது. 6ஆம் 8ஆம் வீட்டுல இருக்கச்சே நமக்கு முயற்சி எடுத்துட்டே இருப்போம், ஆனா பலன் வராது. அதே மாதிரி 7, 8, 8ஆம் வீட்டுல இருக்கச்சேவும் பலன் வர. ஏன்னா சனியனுடைய பார்வை இருக்கு. 8ஆம் வீடு புதனுடைய வீடு. அந்த இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலும் சூரியன் வந்தாலும் பலன் இல்லை, செவ்வாய் வந்தாலும் பலன் இல்லை. அந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போறது. அதான் சொல்லுவோம், நாம கொஞ்சம் தள்ளி போறது. ஏன் சார் தள்ளி போறது அப்படின்னா,
இந்த ரீசன்னாலதான் குரு பயிற்சி பலன் கொடுப்பார். சனி இருக்கிறதுனால 7 நாட்டு சனி கடைசியில பாத சனிங்கிறதுனால பிடிஞ்சு எடுத்துருவார். அதிகமாக அலைச்சலை கொடுப்பார். ஏன்னா குருவனுடைய பார்வை அந்த அலைச்சலுக்குரிய தெம்பை நமக்கு கொடுத்துரும். அலைச்சலுக்கு பின்னாடி பலனான பைசாவை கொடுத்துரும். ஆனா அந்த அலைச்சலை சனி கொடுப்பார் இல்லையா? அந்த உடம்பு ரொம்ப வலி அதிகமா இருக்கும். சனி பாத்தீங்கன்னா உடம்பு அலைச்சல் அதிகமா இருக்கிறதுனால வலி அதிகமா இருக்கும். அலைச்சலே இல்லாதவர்களுக்கும் உடல் வலி அதிகமா இருக்கும். மன வலி அதிகமா இருக்கும். மனசு ரொம்ப வலிக்கும். எதற்கு எடுத்தாலுமே மனம் ரொம்ப சோர்ந்து போயிடும், டல் ஆயிடும் சார். அந்த மாதிரி ஆகாதீங்க. ரொம்ப திடீர்னு மனசு அடைச்சி ஏந்தா இந்த காரியத்தை எடுத்தோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சில பேருக்கு இன்னொன்னு தோணும், இந்த உலகத்துல வாழணுமா, என்ன இவ்வளவு சோதனை வருது நமக்கு, இதற்கு மேல ஒரு மனுஷனுக்கு சோதனை வரணுமா அப்படின்னு எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வரும். அதனால இது சகஜம். உங்களுக்கு மட்டும்தானே இல்ல, பல பேருக்கு வர்றது. அதனால பல சமயங்கள் வருது. அதனால இதெல்லாம் நினைத்து மனதை ஒடிந்து விடாதீர்கள், மனம் தளராதீர்கள். அது கொஞ்சம் இது பாசிங் கிளவுட்ஸ். கொஞ்சம் சுதாரிச்சு நேர்ந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. எதிர்காலம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய நாட்கள் ரொம்ப மேன்மையை தரக்கூடிய நாட்கள். இது மட்டுமல்ல, இது 25-30% தான் சார். நம்முடைய பர்சனல் ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான், லக்னம் எங்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான், ராசிநாதன் எங்க இருக்கா அப்படிங்கிறத பொறுத்துதான் நமக்கு ஜாதகமே இருக்கு. இது சும்மா ஒரு 25-30% தான் இந்த பயிற்சியினுடைய பலன்கள், ராசியை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இதற்கு அடுத்து நமக்கு சில சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆகும்னா, நம்ம ஏதாவது வாய விட்டுருவோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ, அல்லது மேலதிகாரிகள் கிட்டயோ கொஞ்சம் ஜம்பமா நான் பண்ணி தந்துடுறேன் சார் அப்படின்னு பண்ண முடியாது. அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வாய விட்டுருவோம். நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் அப்படின்னுட்டு. ஒண்ணுமே இல்லைன்னாலும் எரிச்சல் படும்படியாக ஏதாவது நமக்கு தெரியும். சில சந்தர்ப்பங்களை தெரிஞ்சு, சில சந்தர்ப்பங்களை தெரியாமல் நாம் பேசி விடுவதுண்டு. அதையெல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. அடுத்து வரக்கூடியது, ஏன்னா குரு சமாளிச்சிருவார், பின்னாடி நாமளே சமாளிச்சிருவோம். அதை கும்பராசிக்காரர்கள் சமாளிப்பதில் ரொம்ப வல்லவர்கள், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் வாயை விட்டுட்டு எதுக்கு திரும்பி நாம சமாளிக்கணும்? அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எடுத்தவங்க ஒருத்தனை எதையுமே பேசிடாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில பணம் நிறைய இருக்கும். அதனால சந்தோஷமா இருங்க. எதையுமே சங்கடத்தோடு எடுத்துக்காதீங்க. சார் சொல்றதெல்லாம் ஈஸி சார், ஆனா நடக்கிறது அப்படின்னா நடக்கிறது. ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். அதுக்காக அதையே நினைச்சுட்டு இருக்க முடியுமா? காலில் அடிபட்டுடுச்சு, வலிக்குது, நடக்கவே இல்லாம வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தா லைஃப் ஓடுமா? ஓடாது. சரி, கொஞ்சம் ஏதோ பண்ணி ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காந்து அதை வெளியே போய்கிட்டு அடுத்தது சரி போ, வலி இருக்கத்தான் இருக்கும், நம்ம வேலையை பார்ப்போம்னு போறோம் இல்லையா? அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓஹோன்னு இருக்கும். எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத வெளிநாடு பயணம், அதுவும் ஏற்பு. ஒரு டைரக்டராவோ அல்லது சின்னத்திரை பெரிய திரையில நம்ம கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம், சில பேர் 5 வருஷம் எதிர்பாராம காத்துட்டு இருப்பான், எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பான். அது இந்த குரு பயிற்சியில் நமக்கு கிடைச்சிடும். 26 முடிவதற்குள்ள ஓஹோன்னு இருப்போம், ஓஹோன்னு ஆயிடுவோம். நாம புழிஞ்சு எடுத்துரும், ஆனாலும் ஓஹோன்னு ஆயிடுவோம். சர்வசாதாரணமா இல்லை, நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகத்தான் நமக்கு இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. இதற்கு அடுத்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது 2-3 விஷயங்கள் தான் சார் பார்க்கணும். பிசினஸ் எப்படி இருக்கும், மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். திருமண வாழ்க்கை என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் குத்தல் இருக்கத்தான் இருக்கும். யாருக்கு தான் இல்லை? எல்லாரும் கணவன் தான் மனைவி குத்துறது, மனைவினா கணவன் குத்தி காட்டுவது, அது இருக்கத்தான் செய்யும். நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்காரு, அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கும். ராகுக்கு அது இருக்கிறதுனால இதெல்லாம் சகஜம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், குருவனுடைய பார்வை இருக்கு சார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குருவனுடைய பார்வை 9ஆம் பார்வையா நமக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக அது எல்லாத்தையும், சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும் சார். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நாம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு இல்லையா? அதை நாம நல்லபடியா எடுத்துக்கொள்வோம். ஏன்னா சில பேரால வெயில்ல போகச்சே 32 டிகிரி 33 டிகிரி இருந்தா தாங்க முடியாது. இருந்தாலும் இன்னைக்கு வண்டி எடுத்துன்னு போகணும், 10 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா எப்படி சந்தர்ப்பம்? அதுவே நம்ம போயிட்டு திரும்பி வந்தோம்னா, ஒரு இடத்துல பிசினஸுக்காக போறோம், ஒரு 2000 ரூபாய் நம்ம கம்பெனில சொல்றாங்க, இந்த வாஷிங் மிஷினை போய் சரி பண்ணிட்டு வாப்பா,
அப்படின்னு போற இடத்துல அவன் இந்த மாதிரி சொல்றான். ஒரு 2000 ரூபாய் கையில கிடைக்கிறது அப்படின்னா இந்த வெயில்ல வந்த சூடு நமக்கு தெரியுமா? தெரியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த வருமானத்தை குரு நமக்கு கொடுப்பார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வருமானத்தோட, ஏன்னா உழைப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். வெயில்ல 12 மணிக்கு 12 to 2 போனோம்னா உழைப்பு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளை புழிஞ்சு எடுப்பார். ஆனால் அதற்குரிய பலன், நல்ல ஏற்றம் நமக்கு கிடைக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து ஏற்றம் கிடைக்கும். அடுத்தது, நம்முடைய எப்பயுமே பொறாமைப்படக்கூடிய நம்முடைய உற்றத்து உறவினர்கள், அவர்கள் பொறாமைப்படத்தான் படுவார்கள். அதற்காகத்தான் நாம நினைக்கலையா, அடுத்தவன் மேல வந்துட்டான எங்க இருந்துதான் தெரியலப்பா, பைசா அவனுக்கு கொட்டுது போட்டிருக்கு, நினைச்சா கார் வாங்குறான், நினைச்சா பைக் மாத்துறான், நம்ம பேசுறோம் இல்லையோ, அதே மாதிரிதான் நம்மளே மத்தவங்க பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, பேசுறோம், பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டு உழைச்சுட்டே இருப்போம். இந்த குரு பயிற்சி நமக்கு போனஸை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும். சிங்கிள் பெட்ரூம்ல இருந்து டபுள் பெட்ரூம் வாங்குவோம், அல்லது வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போவோம். இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில 26க்குள்ள நமக்கு நடந்தே தீரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. இதற்கு அடுத்து நம்ம பிசினஸ் பண்றோம். ஏன்னா நம்முடைய 12, 11, 10, 10ஆம் வீடு செவ்வாயினுடைய வீடு. 3க்கும் 10க்கும் உடையவன் செவ்வாய் 7, 6ல உட்கார்ந்துருக்கான். அவன் 7, 8, 9ன்னு வரப்போறான். 5ல வரைச்சே நல்லா இருக்கும். இப்போ 6ல உட்கார்ந்து இருக்கிற செவ்வாய் நம்முடைய வீட்டை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாயினுடைய அனுகிரகம் நமக்கு இருக்கு. அதனால நிச்சயமாக ஒரு நிலம் வாங்குவதோ, வீடு மனை வாங்குவதோ, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள், இந்த கலைத்தொழில் இருப்பவர்கள், அதற்கு அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா தொழில் இருக்கு இல்லையா, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் தொழில்னா ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் சார். நிறைய உழைப்போம். இன்னும் சொல்லணும்னு வச்சுங்களேன், நம்ம கையில மணி நிறைய இருக்கும், ஆனா நமக்கு சொந்தமா இருக்காது. பேங்க் கேஷியர் மாதிரி வச்சுங்களேன், மணி வரும் போகும், நிறைய இருக்கும், நிறைய வரும், நிறைய போகும், ஆனா அது நமக்கு சொந்தமா இருக்காது. வர்றது செலவழிஞ்சுட்டே இருக்கும். ஆனா செலவுக்கு ஏத்த நிறைய வரும், நிறைய செலவழியும், நிறைய வரும். கவலையே படாதீங்க, நிறைய வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். கலைத்துறை இருப்பவர்களுக்கு, உண்மையாவே சொல்றேன், கலைத்துறை இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அடுத்த ஒரு 2 வருடத்துல எதையோ ஒண்ணு அச்சீவ் பண்ணதான் நம்ம போறோம். கும்பராசிக்காரர்கள் எதையோ ஒண்ணு அச்சீவ் பண்ணாம ஓய போறது இல்லை. அந்த அச்சீவ்மெண்டோட தான் நம்ம முடிக்கிறோம் கும்பராசிக்காரர்கள். அது பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்தது, இந்த ஷேர்ஸ் பிசினஸ்னு பறிச்சு ஷேர்ஸ்ல போட்டு மணியை பெரட்டலாம் அப்படின்றவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அதுவும் கொஞ்சம் மெடிக்கல் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பிசினஸ்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியோ அல்லது வேற ஏதாவது துறையில் இருக்கக்கூடிய இடத்துல ஷேர்ஸ்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. பிக்சர்ல, அதாவது ஒரு இடத்துல சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டு வச்சீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும். பெரட்டணும் அப்படின்னு போட்டீங்கன்னா அதற்கு கொஞ்சம் நீங்க ரிஸ்க் எடுத்துதான் அதை பண்ணணும். மணி வரும், ஆனா ரிஸ்க் நிறைய இருக்கு, அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ரீட்டைலை விட ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓஹோன்னு இருக்கக்கூடியது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மூவ் பண்ணி பண்றவங்களுக்கு, இன்னும் இந்த மூவ் பண்ணின்னு சொல்லச்சே சில பேர் டிரான்ஸ்பர் கேட்டிருப்பாங்க சார், அவர்களுக்கு நல்ல இடமாக அமையும். டிரான்ஸ்பர் கேட்டவர்களுக்கும், இப்ப நம்ம டிரான்ஸ்பர்ல இருக்கோம்னு வச்சுங்க, திரும்பி சொந்த ஊர் வருவதற்கு, ஒரு வெளிநாடு போயிருக்கோம், சொந்த ஊர் திரும்புவதற்கு, நம்முடைய சொந்தத்தை பார்ப்பதற்கு, அம்மா அப்பாவையோ அல்லது குழந்தைகளையோ பார்ப்பதற்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. அதுவும் அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம். அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படின்னு சொல்லச்சே படிப்பவர்கள், ஏன்னா புதனுடைய வீட்டுல தான் குரு இருக்காரு. படிப்புக்காக நாம் வெளிநாடு செல்வது, படிப்புக்காக செலவழிப்பது கொஞ்சம் அதிகமா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. படிப்புக்காக வெளிநாடு போவது அவர்கள் சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், பிரிண்டிங் பிரஸ்ல இருப்பவர்கள், அவர்களுக்கு எல்லாமே ஏன்னா அது காகிதம் சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, ஒரு ப்ரொஃபஸரா இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு ஆஹா ஓஹோ நிச்சயமா அருமையா இருக்கும். அவிட்டம்னா மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள், சதயம்னா ராகு திசை, புரட்டாதினா அவிட்டம் சதயம் புரட்டாதி குரு திசையில் பிறந்தவர்கள் சார்.
அப்படி பிறந்தவர்களுக்கு நமக்கு என்ன திசை நடக்கும் இப்போ அப்படின்னா, அப்ராக்சிமேட்டா குரு, சனி, புதன், சூரிய திசை தான், கேது திசை நடக்கும். அதற்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் தான் சூரியன். சோ கிட்டத்தட்ட ஒரு ராகு திசை கூட 25 வயசுக்கு அப்புறம் போயிடும். குரு தசை சொல்லலாம். இப்ப குரு தசையில் இருக்கக்கூடியவர்கள் 16 மொத்தம் 26 வயசு குரு தசையில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றம், ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்யாணம் நடக்கும். குழந்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குரு திசையில் இருப்பவர்களுக்கு, அவிட்ட சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த குரு தசை, குரு பயிற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா முயற்சி எடுக்கணும். இது வரைக்கும் முயற்சி எடுத்துட்டே இருந்தோம்னா இது அதுல கைகூடி வந்துடும். அதே மாதிரி குழந்தை சந்தான பிராப்தி அப்படின்வாங்க நடக்கும். அதற்கு அடுத்தது குரு திசைக்கு அடுத்து சனி திசை. ஏன்னா சனி நமக்கு 2ஆம் வீட்டுல இருக்கான். இந்த சனி திசையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரிவு இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. நம்ம பிரிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ப்ரமோஷன்னால போலாம், இல்ல வேற ஒரு வேலை கிடைத்து இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு தேடிட்டு போலாம், வெளிநாடு போலாம். இப்படி பலவிதமான பிரிவுகள், அந்த பிரிவுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சனி திசை என்ற பொருளுக்கு இந்த குரு பயிற்சி. ஏன்னா குரு பைசாவையும் கொடுக்கணும், ஆனா கொஞ்சம் சின்ன ஒரு செட்பேக், அந்த பிரிவையும் கொடுத்து பைசா கொடுப்பான். சனி திசையில் இருப்பவர்களை மட்டும் பார்த்துக்கோங்க. அது நல்லதுதான், ஆனால் ஒரு கனெக்டிவிட்டியில இருந்துட்டே இருக்கு. அந்த கனெக்டிவிட்டியில் இருப்பவர்களுக்கு அந்த நல்ல பைசா வரும். பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு, டிரைவர்ஸுக்கு இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப அடுத்தது சனி, அடுத்தது புதன் தசை சார். புதன் தசை இருப்பவர்கள் நான் முதல்ல சொன்ன மாணவர்களோ, ப்ரொஃபஸரோ, அல்லது முக்கியமாக அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு ஆஹா ஓஹோ. நிச்சயமா அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய குரு பயிற்சி இந்த புதன் திசையில் இருப்பவர்களுக்கு ஆஹா ஓஹோ தான். நல்லதொரு ஏற்றம், நல்ல பைசா பார்த்துருவாங்க. அலைச்சல் நிறைய இருக்கும், நல்ல அலைச்சல் இருக்கும், நல்ல பைசா இருக்கும். அதற்கு சோம்பி உட்காராம இருந்தாங்கன்னா போனா பணம் வரும், உட்கார்ந்தா பணம் வராது. அவ்வளவுதான். இந்த வண்டிக்கு வாங்குறாங்கல்ல, அதாவது தினக்கூலி வாங்குவாங்கல்ல, தினக்கூலி வாங்கிட்டு அவங்க வேலை செஞ்சா கொண்டு போய் கொடுத்துருவாங்க பைசா. வேலைக்கு போகல, இன்னைக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னா அவங்களுக்கு பைசா வராது. அந்த மாதிரிதான் புதன் திசையில் இருப்பவர்கள். அதற்கு அடுத்து கேது திசை. ஏன்னா கிட்டத்தட்ட புதனும் கேதுவும் மோராலஸ் ஒன்னேதான். ஏன்னா கேது திசை 7ஆம் வீட்டுக்கு கேது வர, 7ஆம் வீட்டுல இருக்காரு கேது. அதனால கேது திசையில் இருப்பவர்களுக்கு இந்த குருவனுடைய பெயர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தாலும், செலவினங்களை கொடுத்தாலும், இடுப்பு சம்பந்தப்பட்ட, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் சார். இடுப்பு, அதாவது அந்த அப்டமன் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, பேக் பெயின் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இடுப்பு சம்பந்தப்பட்ட பேக் பெயின் இருக்கு. அதே மாதிரி இந்த முதுகு தண்டு வடம், கீழே இறங்குற இடம், அந்த இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தலை சம்பந்தப்பட்ட, சந்திரன் வரைச்சே சூரியனுடைய இடம், அதனால கொஞ்சம் எதை எடுத்தாலும் அப்படியே மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியல, எப்படி சால்வ் ஆகும்னே தெரியல, திடீர்னு பிரச்சனை வருது, அப்படியே மண்டையை பிச்சுக்கலாமான்னு இருக்கு அப்படின்னு சொல்றத நாம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனாலும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அது எல்லாமே சரி செய்யப்படும். நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுல முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தட்சிணாமூர்த்திக்காகட்டும், அல்லது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வ குலதெய்வத்திற்கு, அல்லது தட்சிணாமூர்த்தி 2-3 பேர், நமக்கு பிடிச்சது சுப்பிரமணியர் அல்லது முருகன் அல்லது நரசிம்மர், இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வத்திற்கு, நம்முடைய நட்சத்திரத்திற்கு அன்றைக்கு ஒரு 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு அர்ச்சனை செய்து ஒரு அபிஷேகம் செய்து வாருங்கள். அந்த அபிஷேகத்துல முக்கியமா ஒரு தேன் சேர்த்துக்கோங்க. இளநீரும் தேனும் முக்கியமா வேணும். மற்ற எது நீங்க பால் சேர்க்கிறீங்க, தயிர் சேர்க்கிறீங்க, மற்ற ஏதாவது செய்யலன்னா கூட இளநீரும் தேன் அபிஷேகம் முக்கியமாக செய்து வாருங்கள்.
அது நம்முடைய குருனுடைய பயிற்சிங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தி குருனுடைய அம்சமா விளங்கக்கூடிய சுப்பிரமணியர் அல்லது நரசிம்மர் அல்லது நமக்கு பிடித்த இஷ்டதெய்வ குலதெய்வ அம்பாள் எதுவா இருந்தாலும் அர்ச்சனை செய்து அல்லது அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்துல தேன் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நெய் அபிஷேகம் பண்றீங்களோ இல்லையோ, ஐயப்பனுக்காக இருந்தாலுமே சரி, தேன் அபிஷேகம் முக்கியமா செய்து கொள்ள வேண்டியது, செய்து வர வேண்டியது. இப்படி நம்ம செஞ்சுன்னு வந்தோம்னா நல்ல ஏற்றம் இருக்கும் சார். அப்படி நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அபிஷேகம் செய்யற போது அவர்கிட்ட ஒரு தேன் வாங்கி கொடுத்துருவோம். இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் சொல்றேன்னு வச்சுங்களேன். நம்ம யாரையாவது பார்க்கறதுக்கு போறோம். என்ன வாங்கிட்டு போவோம்? ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கிட்டு போவோம், அல்லது மிக்சர் வாங்கிட்டு போவோம், அல்லது பழங்கள் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம யாரையாவது பார்க்க போச்சு தேன் வாங்கிட்டு போங்க. தேன் வாங்கிட்டு போய் கொடுங்க. மிக மிக நல்லது. யாரை பார்க்க போனாலும். அதே மாதிரி நம்ம சப்போஸ் குழந்தைகளை பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கு சில பேர் கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன், சாக்லேட் வாங்கி போய் கொடுங்க. குழந்தைகளுக்காகட்டும் வயதானவர்களுக்காக இவங்க 2 பேருக்கும் சாக்லேட், நல்ல சாக்லேட்டா வாங்கி போய் கொடுங்க. அது நம்முடைய அவர்கள் மனம் குளிர்ந்ததுனால் நம்முடைய மனம் குளிரும். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். நாம் எடுக்கக்கூடிய இந்த செய்யக்கூடிய திங்ஸ் இது எல்லாமே இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரர்களாய நமக்கு அவிட்டம் சதயம் புரட்டாய் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மையும் லாபத்தையும் நிறைய செல்வத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை. கட்டாயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தரா வரக்கூடிய காணொளிகள் என்னுடைய காணொலியில பார்த்திருப்பேன், என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்தோம், அதுக்கு என்ன நம்முடைய குணாதிசயங்கள் என்ன, நம்ம எந்த ராசியில பிறந்தோம், எந்த ராசியில எந்த திசை வரைக்கும் நமக்கு எந்த திசை ஏற்றம் தரும், எந்த திசையில கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், இது எல்லாமே நான் காணொலியில் போட்டிருக்கேன். ஃபர்தராவும் காணொலி போட போறேன். நமக்கு பிடிச்சது என்ன, நமக்கு தேவையானது என்ன, தேவையில்லாத என்ன, இதெல்லாம் வரக்கூடிய காணொலியை பார்க்க போறோம். அதனால மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.